வெல்கம் டு ஸ்ரீ சக்தி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோமோஸ் பலகார வகைகள். ஓகே, மோமோஸ் செய்யறதுக்கு முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இது கோதுமை மாவு. இந்த மங்கு அளவுல 3 மங்கு அளவு மாவு கோதுமை மாவு இப்ப நான் சேர்த்திருக்கேன். இதுல அடுத்தது நம்ம ஈவு ரொட்டி கொஞ்சம், இப்ப பேக்கிங் சோடா 1/2 கரண்டி கிட்ட போட்டுக்கிறேன் நானு. அடுத்தது உப்பு தேவையான அளவு, இந்த பேக்கிங் சோடாவும் ஈப்பு ரொட்டியும் ஆக்டிவ் ஆகிறதுக்கு சீனி கண்டிப்பா போட்டே ஆகணும். 1 கரண்டி சீனி கிட்ட போட்டுக்கிறேன். அடுத்து எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப இதை மட்டும் முதல்ல கலந்துக்கிறேன். அடுத்து இதுல தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி சப்பாத்தி மாவு மாரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கை தான் யூஸ் பண்ண முடியும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு மாரி இது பிசைஞ்சிக்கலாம். இப்ப பிசைஞ்சு இனிமேல் ரவுண்டா கொண்டு வந்துருக்கணும். இப்படி தொட்டா மாவு உள்ளுக்கு போகணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மோமோஸ் செய்யலாம். ஓகே, இது நம்ம முதல்ல பிசைஞ்ச மாவு, ஊற வச்ச மாவு. அப்புறம் இப்ப அதுக்குள்ள வைக்கிறதுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய் 1 முழுசா எடுத்திருக்கேன். மஞ்சாத்தூள், சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, தவு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய். சரிங்களா? இப்போ முதல்ல தவு நம்ம வெட்டிக்கலாம். இப்பமே தவு பொரிக்க இந்த மாதிரி 4 வெட்டுவோம்ல, அந்த மாதிரி வெட்டிக்கலாம். சேமா அதே மாதிரிதான். மஞ்சாத்தூள் தேவையான அளவு, அதே போல உப்பு தேவையான அளவு. அப்புறம் பெட்டரை போட்டு இது பண்றப்ப அப்போ உப்பு போடுவோம் நம்ம. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இது நல்லா கிண்டியதுக்கு அப்புறம் இது பொரிக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் ஓகே, இப்ப இந்த தவை நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம். நம்ம தவு பிரிச்சுக்கலாம். அடுத்து நிப்பாட்டிக்கிறேன். நான் அடுத்து நிப்பாட்டிட்டு தவு வச்சுக்கிறேன். இப்ப பொரிச்ச தவை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம முதல்ல காமிச்ச பொருட்களை வச்சு நம்ம சமைச்ச ஆரம்பிச்சிடலாம். முழுவா வச்சுக்கலாம். இப்ப
இப்போ முதல்ல தவு பொரிச்சு எண்ணெய் நான் எடுத்து வச்சுருவேன், அதுவே நான் திருப்பி சேர்த்துக்கிறேன். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம், இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, இதை வந்து சின்ன பிச்சு போட்டுக்கலாம். இவ்வளோ பெருசாக நம்ம போட்டோம்னா இது பண்ண முடியாது, அதுக்கு தான் கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக பிச்சு உள்ள போட்டுக்கலாம். நான் இப்போ இதோ கருவேப்பிலை காட்டி இந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை எண்ணெயோட வதக்கிடலாம். இப்போ இந்த புதினா இலையை சேர்த்துக்கிறேன். நான் புதினா இலை வந்து நான் ரொம்ப போடுறேன், நீட்டாக வந்து ஒரு 3 இலை எடுத்துக்கிறேன். இதை சின்ன சின்னதாக பிடிச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் வந்து சீரகத்தூள், இது ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு இருக்கும், இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெட்டின பச்சை மிளகா, சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகா சேர்த்து நல்லா நான் கிண்டிக்கிறேன். இப்போ தவுல வந்து பொரிக்கிறப்ப நம்ம வந்து உப்பு போட்டோம், அதை நாம வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதங்கி சீரகத்தோட வந்து வாசனை வந்து வரணும். இப்போ இந்த தவு சேர்த்துக்கலாம். நம்ம தவு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். இல்லை எதுவுமே நம்ம வந்து வேகத்துக்கான ஜாமான் இல்லை, வெங்காயம் மட்டும் தான் வதக்கிறோம். தவு வந்து ஏற்கனவே நம்ம வந்து பொரிச்சாச்சு. இப்போ வந்து இது சட்டியை ஆஃப் பண்ணிட்டு தட்டில் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நான் தட்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இது பண்ணாச்சு, மாவு வந்து ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஓகே, இந்தமாரி ஒரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இழுத்தா இப்படி இழுவ வரணும், அப்போதான் ஈஸ்ட் நல்லா இதாகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து இந்தமாரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து ஊற்றிக்கலாம். இந்தமாரி சின்ன சின்னதாக ஊற்றிட்டு இதை வந்து இந்தமாரி மணல் வச்சுக்கிறேன். முதல்ல நான் ஒரு 5 செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 5 உருண்டை நான் பண்ணிட்டேன். இதை மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். உருட்டை எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு, அப்புறம் உங்களுக்கு தட்டில் ஒட்டுற மாரி இருந்தால் மாவு போட்டுக்கலாம். ஆனால் அதிகமான மாவு போட முடியாது, ஏன்னா இது நம்ம வேக வைக்க போகிறோம். மாவு மட்டும் தனியாக தெரியும். இப்போ வந்து இது வந்து இப்படி ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக உருட்டிக்கணும்.
இந்த அளவுக்கு மெலிசா வந்து ஊற்றிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் மெலிசா எடுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம இதை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இது வந்து இப்படிதான் மடிச்சுக்கணும். இந்த மாரி வரணும். மடிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்படி இருக்கணும். அப்பதான் வந்து உள்ளுக்கு இருந்து அந்த இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் வெளியே வராது. இப்போ இந்த மாரி எல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த 5 நான் ரெடி பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஆனா இது எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா இது பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உதுவா இருக்கும். மொத்தமா இது பண்ணோம்னா கடிக்க முடியாது. நம்ம உருட்டுறப்ப அது என்ன ஷேப்ல வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ரவுண்டாதான் வரணும், ஓவலாலாம் வரணும். அந்த இந்த மாரி மெலிசா எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா இது பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெலிசா இது பண்ணிட்டு இந்த மாரி உள்ளுக்கு வச்சுட்டு இதை இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இது வந்து இப்படியே மடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம. மாதிரி 5 செஞ்சுக்கிட்டேன் பாருங்க. என்னோட இட்லி தட்டுல இருந்து மேல பகுதி வந்து 5 தான் வைக்கணும். கீழ்த்தட்டுல வைக்கலாம், தண்ணி தேங்கிக்கும் கீழ்த்தட்டுல வச்சா. இப்ப 5 செஞ்சுக்கிட்டேன். இந்த 5 வந்து தட்டுல வந்து லேசா நான் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன். இப்ப வந்து இந்த இதை வந்து 5 எடுத்து நான் வச்சுக்கிறேன். பார்க்க வந்து பாக்கெட் மாரி இருக்கும். அப்புறம் இதை வந்து மூடிக்கலாம். மூடி எடுத்து அடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து சரியா வந்து 10 நிமிஷம் வெந்தா போதும், ரெடி ஆயிரும். நம்ம வெந்திருக்கோம், 10 நிமிஷம் ஆச்சு கரெக்டா. இப்ப எடுத்துக்கலாம். பாருங்க வெந்துட்டா. இப்படி கலர் வந்து மாவோட கலர் வந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறிடும். ஏன் வந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறினா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்தோம்னா அதனால வந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறி இருக்கு. பட்டர் சேர்த்தா அந்த மஞ்சள் நிறம் வராது. ஏன்னா பட்டரும் ஈஸ்டும் சேர்த்தா இந்த நிறம் வராது. பட்டரும் எண்ணெயும் பட்டரும் சேர்ந்தா இந்த நிறம் தான் வரும். ஓகே இப்போ வந்து சுவையான மோமோஸை பார்த்தோம். அடுத்த வீடியோல திருப்பி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.